அன்புமிக்க மாணவ செல்வங்களை, இன்று மூலக்கூறு நிறையை எவ்வாறு கணக்கிடலாம் என்பதை கற்றறிவோம். ஒப்பு மூலக்கூறு நிறை என்றால் என்ன? ஒரு மூலக்கூறு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் இடையேயான விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறையினை அதில் அடங்கியுள்ள அணுக்களின் ஒப்பு அணு நிறையின் கூடுதல் மூலம் கணக்கிடலாம். பாருங்கள், ஒரு சேர்மத்தில் இருக்கிற ஒப்பு மூலக்கூறு நிறையினை அதில் எத்தனை அணுக்கள் இருக்கோ அந்த அணுக்களினுடைய ஒப்பு அணு நிறையினுடைய கூடுதல் மூலம் கணக்கு இடலாம். ஸோ சுலபமாக நம்ம சொல்லணும்னா, ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறையை போன்று எத்தனை மடங்கு உள்ளது என்று கணக்கிடுவதே மூலக்கூறு நிறை. எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜனினுடைய மூலக்கூறு நிறையை நம்ம கணக்கிடலாம். ஹைட்ரஜனுடைய மூலக்கூறு ஹைட்ரஜன் மூலக்கூறின் ஒப்பு மூலக்கூறு நிறை. ஹைட்ரஜன் மூலக்கூறின் ஒப்பு மூலக்கூறு நிறை. பாருங்கள், ஹைட்ரஜனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். கரெக்ட் தானே? 2 ஹைட்ரஜன் அணுவின் ஒப்பு அணு நிறை. ஹைட்ரஜன் அணுவின் ஒப்பு அணு நிறை உங்களுக்கு தெரியும். ஹைட்ரஜன் அணுவின் ஒப்பு அணு நிறை 1.008 U. அப்போ 2.016 U. அப்போ என்னுடைய ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறையை போன்று ஹைட்ரஜன் மூலக்கூறின் ஒப்பு நிறையானது 2.016 மடங்கு பெரியது. அப்புறம் எடுத்துக்காட்டாக குளுக்கோஸ் சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை நம்ம கண்டுபிடிக்கலாம். குளுக்கோஸ் சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை. குளுக்கோஸ் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. பாருங்கள், கார்பன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 6. அதனுடைய ஒப்பு அணுநிறை 12. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? ப்ளஸ் ஹைட்ரஜன் 12 இருக்குது. அதனுடைய ஒப்பு அணுநிறை 1ன்னு வைத்துக்கொள்ளுங்கள். 1.008. பட் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1 கால்குலேட் பண்ணிக்கலாம், தவறில்லை. முழு எண்ணாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக்சிஜன் 15.99. எத்தனை ஆக்சிஜன் இருக்குதுன்னு பாருங்கள், 6 ஆக்சிஜன் ப்ளஸ் 16. இப்போ 72 ப்ளஸ் 12 ப்ளஸ் 96. இப்போ 180 U. அப்போ குளுக்கோஸ் சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை 180 யூனிஃபைட் மாஸ். அதாவது நமது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை ரெஃபரன்ஸ் போல் குளுக்கோஸ் சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை 180 மடங்கு பெரியது. இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் நாம் பார்ப்போம். பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டினுடைய மூலக்கூறு நிறை இங்கே பாருங்கள், புக்கில் பாருங்கள். பொட்டாசியம் பாருங்கள், பொட்டாசியம் K39.1. ஸோ 2 பொட்டாசியம் இருக்குது, நம்ம 39 என்று எடுத்துக்கொள்ளும். குரோமியம் பாருங்கள் 51.9. எத்தனை குரோமியம் இருக்குது பாருங்கள், 2. அப்போ 2 × 52 ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது பாருங்கள், 7 × 16. அப்போ 78 78 104
ப்ளஸ் 102 இதை கூட்டுங்க 78 104 102 10 14 16 × 7 42 112 அப்போ 294 U. அதாவது நம்ம ரெஃபரன்ஸ் போன்று பொட்டாசியம் டைக்ரோமேட், அதாவது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறையை போன்று பொட்டாசியம் டைக்ரோமேட் எவ்வளவு மடங்கு பெரியது என்றால் 294 மடங்கு பெரியது. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் காண்போம். அசிட்டோன் பார்ப்போம். CH3 C டபுள் பாண்ட் O CH3. அசிட்டோன் ஃபார்முலா பாருங்கள். CH3 C டபுள் பாண்ட் O CH3. இந்த அசிட்டோன் ஃபார்முலா இருக்கும்போது, வாய்ப்பாடு இருக்கும்போது, மூலக்கூறு வாய்ப்பாடு, இதை நாம் எளிமையாக எழுத வேண்டும். பாருங்கள், கார்பன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3. கார்பன் 1 2 3. அப்போ கார்பன் 3. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 3, இதில் 3, 6. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது பாருங்கள். 1. இப்போ எழுதிடலாமே. எத்தனை கார்பன் இருக்குது? 3. அதனுடைய ஒப்பு அணுநிறை 12. ஹைட்ரஜன் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன்? 6. அதனுடைய ஒப்பு அணுநிறை 1. ப்ளஸ் ஆக்சிஜன் 1 இருக்குது. அதனுடைய ஒப்பு அணுநிறை 16. அப்போ 36 6 ப்ளஸ் 16 பாருங்கள் எவ்வளோ? 42 16 82 58. இது புரியுதா உங்களுக்கு? அடுத்தது யூரியா எழுதுவோம். CONH2 2 டைம்ஸ். யூரியா CONH2 2 டைம்ஸ். இது யூரியா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது 2ஆல் பிரிக்கலாம். இது ஒப்பு அணுநிறையை கண்டுபிடித்து 2ஆல் பிரிக்கலாம். அப்படி இல்லை என்றால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எளிமையான முறையில் எழுதிக்கும். பாருங்கள், கார்பன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. நைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 2. ஹைட்ரஜன் 2 H2 × 2. ஹைட்ரஜன் 4. இப்போ பாருங்கள், கார்பன் 1 × 12. நைட்ரஜன் ஆக்சிஜன் 1 × 16 ப்ளஸ் நைட்ரஜன் பாருங்கள் 2 × 14. ஹைட்ரஜன் பாருங்கள் 4 × 1. இப்போ பாருங்கள் 12 ப்ளஸ் 16 ப்ளஸ் 28 ப்ளஸ் 4 பாருங்கள் 20 48 50 60 U 58 U. அதாவது யூரியா நமது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறையை போன்று 60 மடங்கு பெரியது. அன்புமிக்க மாணவ செல்வங்களை, இப்போது மூலக்கூறு நிறையை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று உங்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே புத்தகத்தில் பின்னாடி இருக்கிற கணக்குகளை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.